வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் காமரைஸ் பிரைவேட் லிமிடெட். பைமோட் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சிந்தனை தூண்டும் விதத்தில் அமைந்துள்ள சில வேடிக்கையான தமிழ் பழமொழிகளை இங்கு காண்போம். பழமொழி 1. உண்டவன் பாய் தேடுவான், உண்ணாதவன் இலை தேடுவான். பொருள் விளக்கம்: உண்டவன் பாய் தேடுவான். வயிறு நிறைய சாப்பிட்ட ஒருவனுக்கு படுக்கை, ஓய்வு, சோர்வு போன்ற தேவைகள் இருக்கும். அவனது முதன்மை தேவை படுக்கைதான். உண்ணாதவன் இலை தேடுவான். பசியால் தவிப்பவன் சாப்பிடுவதற்கு ஏதாவது தேடுவான். அவனது முதன்மை தேவை உணவுதான். உண்மையான பொருள்: இந்த பழமொழி ஒருவரின் தேவைகள், விருப்பங்கள் சூழ்நிலையை பொறுத்து மாறும் என்பதை பற்றி பேசுகிறது. ஒருவனுக்கு ஒரு தேவை இருக்கும் போது அவனது கவனம் அந்த தேவையை பூர்த்தி செய்வதில் இருக்கும். இன்னொருவனுக்கு வேறு ஒரு தேவை இருக்கும் போது அவனது கவனம் அதிலே இருக்கும். இந்த பழமொழி பல சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக, ஒரு நிறுவனத்தில் ஒருவர் அதிக நேரம் வேலை செய்திருந்தால் அவனது தேவை ஓய்வு. இன்னொருவர் வேலை இல்லாத போது அவனது தேவை வேலை. விளக்கம்: 1. ஒருவர் நன்றாக சாப்பிட்டு இருந்தால் அவருக்கு படுக்கை, ஓய்வு, சோர்வு போன்ற தேவைகள் இருக்கும். 2. ஒருவர் பசியால் தவிப்பவராயின் அவருக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது தேவைப்படும். 3. அவர் பசியை தணித்தவுடன் அவருக்கு வேறு தேவைகள் இருக்கும். 4. ஒருவர் வேலையில் இருந்தால் அவருக்கு சம்பளம், பதவி உயர்வு போன்ற தேவைகள் இருக்கும். 5. ஒருவர் வேலையில் இல்லையெனில் அவருக்கு வேலை தேவைப்படும். இந்த பழமொழியானது ஒருவனின் தேவைகள், விருப்பங்கள் சூழ்நிலை பொறுத்து மாறும் என்பதை பற்றி பேசுகிறது. பழமொழி 2. எண்ணி செய்கிறவன் கெட்டி, எண்ணாமல் செய்கிறவன் மட்டி. பொருள் விளக்கம்: எண்ணி செய்கிறவன் கெட்டி. ஒரு செயலை செய்ய முன் அதன் பலன்கள், தீமைகள், வாய்ப்புகள், சாத்தியங்கள் போன்றவற்றை யோசித்து திட்டமிட்டு செயல்பவன் புத்திசாலி, அறிவாளி என்று அர்த்தம். எண்ணாமல் செய்கிறவன் மட்டி. ஒரு செயலை செய்ய முன் யோசிக்காமல், அலசி பார்க்காமல் தன்னிச்சையாக செய்பவன் முட்டாள், அறிவற்றவன் என்று அர்த்தம். இந்த பழமொழியின் கருத்துக்களை பற்றி காண்போம். ஒரு செயலை செய்ய முன் யோசித்து பார்த்தால் அது நல்ல பலனை தரலாம். ஆனால் யோசிக்காமல் தன்னிச்சையாக செய்தால் அது தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பழமொழி மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை: 1. எல்லா செயல்களையும் செய்ய முன் சிந்திக்க வேண்டும். 2. சரியான திட்டமிடல் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடு மூலம் வெற்றி பெறலாம். 3. முட்டாள்தனமான செயல்கள் பல நேரங்களில் அழிவை கொண்டு வரும். 4. சரியாக சிந்தித்து செயல்படுபவன் புத்திசாலி, கெட்டியுடையவன், விவேகமானவன். 5. எண்ணாமல் செயல்படுபவன் முட்டாள், மட்டி என்று கருதப்படுகிறான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் ஷாப்பிங் ஆப் காமரைஸ் பிரைவேட் லிமிடெட். இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல். டிஎஸ்கே